இந்த மாமா பாய் ஒரு இன்னசென்ட்டா இல்ல கிரிமினலா? நிறைய பேர் இவன் நல்லவன் பச்சை மண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல இருக்கிறது மாமா பாய் கிடையாது. அந்த வீடியோல இருக்கவனுக்கு டாட்டூ இருக்கு. மாமா பாய் உடம்புல டாட்டூவே இல்ல. ஏங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த வீடியோ 2022ல எடுக்கப்பட்டது, அதாவது கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி. உண்மைதாங்க, மாமா பாய் ஒரு பொண்ணை செக்ஷுவலி அசால்ட் மற்றும் ரேப் அட்டம் பண்ணிருக்காரு. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஜூலை 2023 மாமா பாய் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளப்புக்கு போயிருக்காங்க. போற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு போதை மருந்தை கொடுத்து அந்த பொண்ணை சுயநல இழக்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணை ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு செக்ஷுவலா அபியூஸ் பண்றாங்க, அசால்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கேஸ் ஆகி மாமா பாய்க்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா ஏப்ரல் 2025 7 வருஷத்துக்கான தண்டனை 3 வருஷத்தி 6 மாசமா ஆச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல. ரெண்டாவது ட்ரையல்ல 1 வருஷத்தி 6 மாசமா ஆச்சு தண்டனை. ஜெயில் இல்ல, ப்ரோஹிபிஷன் பீரியட். அதாவது இப்ப ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்ப அவருக்கு போறது சோதனை காலம். ஏதாவது தப்பு பண்ணா மறுபடியும் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு என்ன காண்டுனா, தப்பு பண்ணவனே ஒத்துக்கிட்டான். ஆனா இவன் மூஞ்ச பார்த்து சப்போர்ட் பண்ற சில பேரு